Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம கடலை உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தி, அது மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடலை உருண்டை செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலையை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. நம்ம கடையிலே வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே அதில் அந்த முளைப்பு வந்திருக்க கடலை, கொஞ்சம் கெட்டு போய் இருக்க கடலையெல்லாம் எடுத்துருங்க, இல்லாட்டி கசக்குங்க. அடுத்ததாக ஒரு பேனில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அந்த கடலையை. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வறுத்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகி போயிடும் கடலையெல்லாம். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதை முரத்தில் வச்சு நான் ஆற விட்டுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே இப்படி கசக்கி எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்க தோலெல்லாம் வந்துடுங்க. எல்லா தோலும் வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தோலை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். பாருங்கள், ஓரளவுக்கு அந்த கையில் அப்படியே கசக்கணுன்னாலே அந்த தோலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா புடச்சி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் எந்த கப்பில் நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்களோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை. 1 கப் கடலை அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை போதுமான அளவுங்க. இப்போ அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கட்டி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலையும் அதில் சேர்த்து ஒரு சுற்று விட்டுக்கலாங்க, மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப அரைக்க வேண்டாம், ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே நிலக்கடலை வறுத்ததே வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடிச்சாச்சு. அதாவது ஜஸ்ட் மிக்ஸ் தாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லை, அதை அப்படியே கையில் உதிர்த்துட்டோம் அப்படின்னா உதிர்ந்துடும். அதெல்லாம் ஓரளவுக்கு உதிர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, கலக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி நல்ல டைட்டாக அழுத்தி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கரெக்டாக 2 உருண்டை அந்த மாதிரி கூட போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு கையில் ஒட்டாது மேக்ஸிமம், ஏன்னா நெல்லக்கடையில் எண்ணெய் பசை இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் லைட்டாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிட்டு கூட நீங்கள் இந்த உருண்டையை பிடிச்சிக்கலாம். இந்த கடலை உருண்டை பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.